உலகில் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு ஒரு நாள் ஓரிடத்தில் செபம் செய்து கொண்டிருந்தார். அது முடிந்த பின் சீடர் ஒருவர் அவரை பார்த்து, ஆண்டவரே, அருளப்பர் சீடருக்கு செவிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் செவிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தாய், உமது பெயர் பரிசுத்தம் என போற்றப்படுக, உமது அரசு வருக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு நாள்தோறும் அளித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், ஏனெனில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர் அனைவரையும் நாங்கள் மன்னிக்கின்றோம், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்றார். மேலும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கின்ற எவனும் பெறுகின்றான், தேடுகிறவன் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் ஒருவன் தன் தந்தையிடம் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லையா கொடுப்பான்? மீன் கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பையா கொடுப்பான்? முட்டை கேட்டால் தேளையா கொடுப்பான்? ஆகவே தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால், வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் பரிசுத்த ஆவியை அளிப்பார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.